வணக்கம். வெளிக்கொணரப்பட்ட தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு கொடுப்பது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது சேமிக்கப்பட்ட தாய்ப்பாலை ஒரு குழந்தை குடிப்பதற்கு ஏற்ப எப்படி தயாராக வைப்பது மற்றும் வெளிக்கொணரப்பட்ட தாய்ப்பாலை ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுப்பது. இப்போது தொடங்குவோம். தாய்ப்பாலை வெளிக்கொணர்வது குழந்தைக்கும் தாய்க்கும் பல நன்மைகளை தருகிறது. தாய்ப்பாலை வெளிக்கொணர்வதும் பாதுகாப்பாக சேமிப்பதும் மற்ற பயிற்சிகளில் விளக்கப்பட்டுள்ளன. இப்போது சேமிக்கப்பட்ட தாய்ப்பாலை ஒரு குழந்தை குடிப்பதற்கு ஏற்ப எப்படி தயாராக வைப்பது என்று கற்போம். தாய்ப்பாலை கையாளும் முன் பராமரிப்பாளர் சோப்பு மற்றும் தண்ணீரில் தங்கள் கைகளை கழுவி கைகளை நன்றாக உலர்த்திக் கொள்ள வேண்டும். மிகவும் பழைய சேமிக்கப்பட்ட தாய்ப்பால் எப்போதும் முதலில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். உறைந்த தாய்ப்பாலை பயன்படுத்தும் போது அதை ஒரே இரவில் குளிர்சாதன பெட்டியின் மிக குறைந்த அலமாரியில் வைப்பதன் மூலம் பனி நீக்கம் செய்வது சிறந்ததாகும். மேலும் இந்த பனி நீக்கம் செய்யப்பட்ட பாலை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பயன்படுத்தவும். ஆனால் உறைந்த தாய்ப்பால் விரைவாக தேவைப்பட்டால் அதை குளிர்சாதன பெட்டியின் வெளியே வைத்து பனி நீக்கம் செய்யவும். முதலில் குளிர்ந்த நீரை கொண்ட ஒரு பாத்திரத்தில் அதை வைத்து பின்னர் சற்று வெதுவெதுப்பான நீரை கொண்ட ஒரு பாத்திரத்தில் அதை வைக்கவும். வெதுவெதுப்பான நீரில் அதை பனி நீக்கம் செய்யும் போது தாய்ப்பாலை கொண்ட பாத்திரத்தை மெதுவாகவும் அவ்வப்போதும் அசைக்கவும். அதை வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் அசைக்க வேண்டாம். தாய்ப்பாலை கொண்ட பாத்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன் அதன் வெளிப்புறத்தை சுத்தமான துணியால் துடைக்கவும். இந்த பனி நீக்கப்பட்ட தாய்ப்பாலை 2 மணி நேரத்திற்குள் பயன்படுத்தவும். பயன்படுத்தப்படாத பாலை கொட்டிவிடவும். பனி நீக்கப்பட்ட தாய்ப்பால் புதிய தாய்ப்பாலை காட்டிலும் வித்தியாசமாக வாசனை மற்றும் சுவை கொண்டதாக இருக்கும். குழந்தை அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கொடுக்கலாம். தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுப்பதற்கு முன் பராமரிப்பாளர் எப்போதும் அதை நுகர்ந்து பார்க்க வேண்டும். பாலில் புளிப்பு வாசனை இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம். தாய்ப்பால் சேமிக்கப்படும் போது அதன் பாலேடு தனித்து மேலே உயர்ந்து நிற்கும். இது சாதாரணமானது. பாலேடு மீண்டும் பாலில் கலக்க மெதுவாக குலுக்கவும். குழந்தைக்கு கொடுப்பதற்கு சற்று முன்பு தாய்ப்பாலை சூடேற்ற தாய்ப்பாலை கொண்ட பாத்திரத்தை 20 முதல் 30 நிமிடங்கள் சற்று வெதுவெதுப்பான தண்ணீரை கொண்ட ஒரு கிண்ணத்தில் வைக்கவும். மணிக்கட்டில் சிறிது பாலை ஊற்றி அது எவ்வளவு சூடாக இருக்கிறது என்பதை சோதிக்கவும். அது இளஞ்சூட்டில் இருந்தால் சரியாக உள்ளது என்பதாகும். தாய்ப்பாலை சூடாக்க சூடான நீரை பயன்படுத்த வேண்டாம். குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட தாய்ப்பாலை பயன்படுத்த முயற்சிக்கவும். அதிக வெப்பம் மற்றும் தீக்காயங்கள் ஏற்படும் அபாயங்களை தவிர்க்க இது உதவும். தாய்ப்பாலை நேரடியாக அடுப்பில் அல்லது மைக்ரோவேவில் வைத்து அதை சூடாக்க வேண்டாம். நேரடி வெப்பம் தாய்ப்பாலில் உள்ள பல தொற்று விரட்டும் குணங்களை அழிக்கிறது. தாய்ப்பால் தயாரானதும் அதை குழந்தைக்கு கொடுக்கவும். அவ்வாறு செய்ய பின்வரும் பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ஒரு பாலாடை, ஒரு சிறிய கிண்ணம், ஒரு கரண்டி அல்லது ஒரு நிஃப்டி கப். ஒரு கரண்டி அல்லது ஒரு கிண்ணத்தை பயன்படுத்துவது மேலும் பொருத்தமாக இருக்கும். முதலாவதாக பராமரிப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தை சோப்பு மற்றும் தண்ணீரினால் கழுவ வேண்டும். பின்னர் காற்றினால் அதை முழுமையாக உலர வைக்க வேண்டும் அல்லது சுத்தமாக பயன்படுத்தப்படாத துணியால் நன்கு துடைக்கவும். பின்னர் பராமரிப்பாளர் தங்கள் கைகளை நன்றாக கழுவி உலர்த்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தில் தாய்ப்பாலை அரை அல்லது 2/3 பங்கு நிரப்ப வேண்டும். பின்னர் அவர்கள் குழந்தையை கிட்டத்தட்ட நிமிர்ந்த நிலையில் தங்கள் மடியில் வைக்க வேண்டும். அவர்களின் கை குழந்தையின் தலை மற்றும் கழுத்தை தாங்க வேண்டும். குழந்தைக்கு கொடுக்க அவர்கள் ஒரு பாலாடையை பயன்படுத்தினால் அவர்கள் குழந்தையின் வாயின் மூலையில் பாலாடையின் நுனியை வைக்க வேண்டும். இது குழந்தையின் உதடுகளுக்கு இடையில் லேசாக பிடிக்கப்பட வேண்டும். பாலாடையின் நுனி குழந்தையின் மேல் உதட்டை லேசாக தொட வேண்டும். இந்த நிலையில் பால் பாலாடையின் கொக்கின் விளிம்பில் இருக்க வேண்டும்.
குழந்தை பாலை உறிஞ்சும் போது பராமரிப்பாளர் பாலாடையை சிறிது சாய்த்து பாலை விளிம்பில் நகர்த்த வேண்டும். பராமரிப்பாளர் குழந்தைக்கு ஒரு கிண்ணத்தை பயன்படுத்தி பாலூட்டினால் அதனை குழந்தையின் வாயினுள் மென்மையாக பிடிக்க வேண்டும். கிண்ணத்தின் விளிம்பு குழந்தையின் மேல் உதட்டை லேசாக தொட வேண்டும். பால் கிண்ணத்தின் மேல் விளிம்பை அடையும் வரை அவர்கள் கிண்ணத்தை சிறிது சாய்க்க வேண்டும். இது குழந்தை கிண்ணத்தின் விளிம்பிலிருந்து பாலை குடிக்க எளிதாக இருக்கும். பராமரிப்பாளர் குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்க ஒரு கரண்டியை பயன்படுத்தினால் அவர்கள் குழந்தையின் உதடுகளுக்கு இடையில் கரண்டியை பிடிக்க வேண்டும். கரண்டியின் விளிம்பு குழந்தையின் மேல் உதட்டை லேசாக தொட வேண்டும். பால் கரண்டியின் விளிம்பிற்கு வரும் வரை அவர்கள் கரண்டியை சிறிது சாய்க்க வேண்டும். பிறந்த பிறகு முதல் சில நாட்களுக்கு ஒரு கரண்டியால் பாலூட்டுவதே நல்லது. ஏனெனில் இந்த நாட்களில் ஒரு சிறிய அளவு பால் மட்டுமே தேவைப்படுகிறது. பராமரிப்பாளர் குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்க ஒரு நிஃப்டி கப்பை பயன்படுத்துகிறார் என்றால் அவர்கள் நிஃப்டி கப்பின் சிறிய தேக்கத்தை குழந்தையின் வாய்க்குள் வைக்க வேண்டும். குழந்தை பாலை உறிஞ்சும் போது அவர்கள் கப்பை சற்று மேலே சாய்க்க வேண்டும். இது காலியாகும் போது தேக்கத்தில் பாலை சேர்க்கும். வெளிக்கொணர்ந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்கும் போது குழந்தையின் வாயினுள் பாலை ஒருபோதும் கொட்டக்கூடாது. இதனால் குழந்தைக்கு மூச்சு திணறக்கூடும். அதற்கு பதிலாக பாலை விளிம்பில் வைத்து பாலூட்டல் முழுவதும் அதே நிலையில் வைக்கவும். குழந்தை முழுவதுமாக விழித்திருப்பதையும் எச்சரிக்கையாக இருப்பதையும் பால் அருந்துவதில் ஆர்வமாக இருப்பதையும் எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். தேவைப்பட்டால் ஊட்டுபவர் கையிலிருந்து குழந்தை கிண்ணத்தை தட்டுவதை தடுக்க குழந்தைக்கு போர்த்தி விடவும். எப்போதும் குழந்தையை தனது வேகத்தில் பாலை குடிக்க விடவும். குழந்தை போதுமான பாலை எடுத்துக்கொண்டதா என்பதை காட்டும் அறிகுறிகளை கவனிக்கவும். அவள் கைகளை உயர்த்தி பிடிப்பது, தூங்குவது அல்லது வாயை மூடுவது போன்ற அறிகுறிகள். குழந்தையின் கீழ் உதட்டில் அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பாத்திரத்தின் விளிம்பு எப்போதும் குழந்தையின் மேல் உதட்டை லேசாக தொடுமாறு வைக்கவும். கிண்ணம், பாலாடை அல்லது கரண்டி ஆகியவற்றை குழந்தையின் வாய்க்குள் அதிக ஆழமாக செலுத்த வேண்டாம். படுத்திருக்கும் நிலையில் ஒரு குழந்தைக்கு ஒருபோதும் தாய்ப்பால் ஊட்டக்கூடாது. வெளிக்கொணரப்பட்ட தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்க ஃபீடிங் பாட்டிலை பயன்படுத்த வேண்டாம். குழந்தைக்கு பாலூட்டிய பிறகு கிண்ணம், பாலாடை அல்லது கரண்டியை சோப்பு மற்றும் சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவ வேண்டும் மற்றும் காற்றினால் முழுவதுமாக உலரவிடவும். சில குழந்தைகள் வெளிப்படுத்திய தாய்ப்பாலை சிலரிடமிருந்து எடுத்துக்கொள்ள தயங்கும். சிலரிடமிருந்து எடுத்துக்கொள்ள தயங்காது. வெளிப்படுத்தப்பட்ட பால் குழந்தையால் மறுக்கப்பட்டால் கவலைப்பட வேண்டாம். தாய் வேலையிலிருந்து திரும்பும் போது குழந்தைக்கு அடிக்கடி அல்லது அதிக நேரம் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் தவறவிட்ட ஊட்டச்சத்தை குழந்தை பெற்றுக்கொள்ளும். பின்வருவனவற்றை பின்பற்றி தாய்ப்பாலை பாதுகாப்பாக வைத்திருக்க நினைவில் கொள்ளவும். கைகள், கிண்ணங்கள் மற்றும் பாத்திரங்களை கழுவுதல், குழந்தையின் தேவைக்கு விரைவில் பால் கொடுத்தல் அல்லது பாதுகாப்பாக சேமித்தல். இத்துடன் இந்த டுடோரியல் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. கலந்து கொண்டமைக்கு நன்றி.